ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன சாப்பாடுன்னு பார்த்துடலாமா? சுட சுட சோறு, அதுக்கப்புறமா முள்ளங்கி சாம்பார் வச்சேன். கொஞ்சோண்டு இருக்குன்னு பார்க்காதீங்க, காலங்காலத்தில் எல்லோரும் சாப்பிட்டாச்சு. முள்ளங்கி சாம்பார் வச்சா மட்டும் எங்கள் வீட்டில் டக்குன்னு தீந்துடும். அதுக்கப்புறமா அவியல் வச்சுருக்கேன். அடுத்து பப்படம் பொரிச்சிருக்கேன். அதுக்கப்புறமா தயிர் இருந்துச்சு, இருந்தாலும் சரின்னு சொல்லிட்டு சின்ன உள்ளியெல்லாம் வெட்டி போட்டு கொத்தமல்லி கருவேப்பிலாம் போட்டு அதையும் தயிரையும் கொஞ்சம் கலக்கி வச்சுட்டு உருளைக்கிழங்கும் கொஞ்சம் பொரிச்சிருந்தேன். உருளைக்கிழங்கு எங்கள் அத்தானுக்கு தான் கொஞ்சம் பொரிச்சேன், அதெல்லாம் சரி கொடுத்து விட்டுட்டு போக கொஞ்சம் மிச்சம் வருது, அதெல்லாம் அதையும் வச்சுருக்கேன். இன்றைக்கி இவ்வளோ தான் எங்கள் வீட்டில் சாப்பாடு. உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுன்னு மறக்காமல் கமெண்ட்னு சொல்லிட்டு போங்க. அதெல்லாம் கையோட சாப்பிட்டாச்சு. வயிறு பசி நல்லா. சாம்பார் அவியல்னாலே வயிறு பசி எங்கேருந்து தான் வருதுன்னு தெரியல, வந்துடும். அதனால் சாம்பார் அவியல் கூட்டெல்லாம் வச்சு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தயிரையும் ஊற்றி கொஞ்சம் சாப்பிட்டாச்சு. இவ்வளோ தான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் சாப்பாடு. உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. யூடியூப்பில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யூடியூப்பில் வந்து இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில், அதையும் மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.